ரணில் சஜித் மஹிந்த கூட்டணி. சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அப்பட்டமான பொய் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு கிடைக்க உள்ள மானியம். தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உர மானியங்களை இந்த மாத இறுதி முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். அதன்படி இதற்காக 5600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் 5 ஏக்கருக்கும் குறைவான தென்னை விவசாயிகளுக்கு உர மானியம் வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உர மானியங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் 56,700 மெட்ரிக் டன் உரம் இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். லாப் எரிவாயுக்கு தட்டுப்பாடு. நுவரெலியா மாவட்டம் முழுவதும் லாப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் பல மாதங்களாக நிலவும் லாப் எரிவாயு பற்றாக்குறையால் லாப் எரிவாயு நுகர்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் லாப் எரிவாயு நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயர்களை தவறாக பயன்படுத்தி ஒரு போலி அறிவிப்பு தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த போலி அறிவிப்பில் இந்த ஆண்டு விஞ்ஞான பாட வினாத்தாளில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வாக பரீட்சைகள் தோற்றிய மாணவர்களுக்கு கூடுதலாக 8 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஏசித்திக்கான மதிப்பெண் 10 புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி 65 புள்ளிகளுக்கு மேல் பெறும் மாணவர்கள் எல்லோருக்கும் ஏசித்தி வழங்கப்படும் என்றும் அந்த போலி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு போலியாக தயாரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் மட்டும் பரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது.